அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம். நாள் 32. பரிசுத்த ஆவியானவர், சுகமளிக்கிற ஆவியானவர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், வசனங்கள் 4, 9, 11. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமேன். சுகமளிக்கும் வரம் பரிசுத்த ஆவியானவரின் மிக அழகான வெளிப்பாடுகளுள் ஒன்றாகும். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம், தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்துவில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் குணப்படுத்தும் ஆவியானவராக இருந்தார். மேலும் அதே ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு சீஷர்களிடத்திலும் இருந்தார். இவ்வாறாக எங்கள் உரையிலுள்ள வார்த்தைகள் ஆதி திருச்சபையின் தொடர்ச்சியான அனுபவம் என்ன என்பதையே வெளிப்படுத்துகின்றன. பரிசுத்த ஆவியானவரின் இந்த அபரிவிதமான ஊற்று ஏராளமான சுகப்படுத்தல்களை உண்டாக்கியது. இந்த கடைசி நாட்களில் சபைக்கு இது ஒரு அருமையான பாடமாகும். தெய்வீக சுகம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் செயல். கிறிஸ்துவின் மீட்பின் பணி அதன் வல்லமை வாய்ந்த செயலை சரீரத்திற்கு விரிவுபடுத்துகிறது. மேலும் பரிசுத்த ஆவியானவர் அதை நம் சரீரத்தில் கடத்துவதற்கும் அதை நம்மில் பராமரிப்பதற்கும் பொறுப்பாக இருக்கிறார். மீட்பின் நன்மையில் நம் சரீரங்கள் பங்கு கொள்கின்றன. இப்போதும் கூட நாம் தெய்வீக குணப்படுத்துதலின் மூலம் இந்த உறுதிப்பாட்டை பெறலாம். இயேசுவே சுகப்படுத்துபவர். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்து ஞானஸ்நானம் கொடுப்பவரும், அதே ஆவியால் தம் சீடர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவரும் இயேசுவே. வியாதியை நம்மிடமிருந்து நீக்கி நம்மை ஆரோக்கியமாக மீட்டெடுக்க பரிசுத்த ஆவியை பூமியில் அனுப்பியவரும் இயேசுவே. தெய்வீக சுகம் ஆவியானவரால் பரிசுத்தப்படுத்தப்படுதலோடு கூட வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக கிறிஸ்துவின் மீட்பின் பங்காளிகளாக ஆக்குகிறார். அதனால் அவருக்கு பரிசுத்தர் என்று பெயர். எனவே அவர் செய்யும் குணப்படுத்துதல் அவரது தெய்வீக பணியின் உள்ளார்ந்த பகுதியாகும். நோயுற்றவர் மனமாற்றம் அடையவும் விசுவாசிக்கவும், அல்லது அவர் ஏற்கனவே மாற்றப்பட்டிருந்தால் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் அவர் இந்த குணப்படுத்துதலை வழங்குகிறார். பாவத்தை துறந்து தன்னை முழுவதுமாக தேவனுக்கும் அவருடைய சேவைக்கும் அர்ப்பணிக்கும்படி ஆவியானவரின் ஆளுகைக்குள் அவர் கட்டுப்படுத்தப்படுகிறார். தெய்வீக சுகம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறது. அவருடைய குமாரன் மகிமைப்பட வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். கிறிஸ்துவின் மீட்பின் பணி நம் வாழ்வில் என்ன செய்கிறது என்பதை காட்ட பரிசுத்த ஆவியானவர் இதை செய்கிறார். அழியாத ஆத்துமாவை விட அழிந்து போகும் சரீரத்தின் மீட்பு கிட்டத்தட்ட மிகவும் அற்புதமானதாக தோன்றுகிறது. இந்த 2 வழிகளில் தேவன் கிறிஸ்துவின் மூலம் நம்மில் வசிக்க விரும்புகிறார். இதனால் மாம்சத்தின் மீது வெற்றி பெறுகிறார். நம் சரீரங்கள் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் தேவரின் ஆலயமாக மாறியவுடன் இயேசு மகிமைப்படுத்தப்படுகிறார். தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் வல்லமையாக செயல்படுகிறாரோ அங்கெல்லாம் தெய்வீக சுகம் நடைபெறுகிறது. இதற்கான உதாரணங்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையிலும், நூற்றாண்டுகளாக தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ மனிதர்களின் வாழ்க்கையிலும் காணலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் பொழிந்தருளை பற்றிய இன்னும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஆண்டவர் அவைகளை நம்மில் நிறைவேற்றும்படி வேண்டிக் கொண்டு பரிசுத்த எதிர்பார்ப்போடு நாம் வாழ்வோம். ஆமேன்.